எத்தனையோ திரைப்படங்கள் வருது. ஜெய்பீம் பார்த்துட்டோம், விசாரணை பார்த்துட்டோம் இல்லையா? ஜெய்பீமுக்கு அப்புறமா அதை விட ரொம்ப மோசமான இடத்துல விசாரணைன்ற ஒரு படத்துலையும் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹார்ட் டச்சிங்கில் வந்துடுது. இதை வந்து முதல்வர் அவர்கள் வரைக்கும் அது அவரோட மிக நெருக்கமான ஒரு படங்களாக சொல்கிறது. அப்போ இது லைவ்லேயே இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அப்போ அது நம்ம வந்து தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, அந்த தேதியில் அஜித்தோட மரணம் நடந்த அதே தேதியில் தமிழ்நாட்டில் எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷனில் இதே மாதிரி மரணங்கள் நடந்திருக்கலாம், மறைக்கப்பட்டிருக்கலாம். ஒரு சாதாரண ஆசிரியர் நிக்கிதா, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்து? அதே என்ன சாதாரண ஆசிரியர் நம்ம எப்படி சொல்லிட முடியும்? இல்லை, ஒரு நார்மல் காலேஜில் வேலை செய்கிறாங்க. அதான் சொல்கிறேன், சாதாரண ஆசிரியர். நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, 2009 10ஆம் வருஷம் கேஸில் துணை முதல்வராக இருந்தவருடைய நேரடி உதவியாளரோட பயங்கர கனெக்டடில் இருந்ததாகவும், அவருக்கு மூலியமாக வந்து நிறைய கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் மற்றவங்களுக்கு வாங்கி தரதுக்கு ஹெல்ப் பண்ணதாகவும் நிறைய கேசஸ் இருக்குது.